ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் சம் தான் பார்க்க போகிறோம். தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார் எனில், அதே போல் அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 3 மாதங்களுக்கு 7500 வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருடத்துக்கு அவங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே மாதம் வாடகைன்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மாதம் வாடகைன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 3 மாதங்களுக்கு அவங்க 7500 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருடம் அப்படிங்கிறது 1 இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 12 மாதம். சரியா? ஸோ அதனால் 12 மாதங்களுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ மாதங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது வாடகையும் இங்கே அதிகமாக தான் செய்யும். நாட்கள் அதிகமாகும் போது வாடகையும் அதிகமாகுது. அப்போ இது ரெண்டுமே நேர்மாறலில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எடுத்துக்கிறணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 12 இன்ட்டு 7500. ஓகேவா? இப்போ இந்த சைடு உள்ளது இந்த சைடு உள்ளதை நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ 1 3 3 4 3 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30,000 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ ஒரு வருடத்திற்கான வாடகை எவ்வளோ கொடுக்கணும் அவங்க அப்படின்னா 30,000 ரூபாய் கொடுக்கணும்.